الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولده من نحل أفضل من أدب حسن رواه الترمذي صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணலின் வாழ்வையும் வாக்கையும் ஒருங்கே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற நவம்பர் மாதம் என்பது குழந்தைகளை கவனப்படுத்தக்கூடிய, குழந்தைகள் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. சர்வதேச குழந்தைகள் தினத்தை நவம்பர் 20ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கிறார்கள். குழந்தைகளுக்கு தேவையான கவனங்களையும், குழந்தைகளின் மீது நாம் கொள்ளக்கூடிய அக்கறைகளையும், குழந்தைகளின் மீது நாம் மேற்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்களையும் உலகம் முழுவதும் இந்த மாதம் கையில் எடுக்கிறார்கள். அந்த வகையிலே இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகள் குறித்து என்ன பேசியிருக்கிறது, என்ன சொல்ல வருகிறது, குழந்தைகளை நாம் எப்படி கையாள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நுஹலின் அஃதல மின் அதபி ஹஸனின். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வெகுமதி அளிப்பதிலே, அன்பளிப்பு வழங்குவதிலே மிக சிறந்த அன்பளிப்பு தங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கமான குழந்தைகளாக வளர்ப்பதுதான். அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு விலை மதிப்பு மிக்க வைரங்களையும் வைடூரியங்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் நாம் கொடுப்பதை விட, ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு உயர்தரமான நம்முடைய வாகனங்களை கொடுப்பதை விட, உயர்தரமான நம்முடைய தொழிலை கற்றுக் கொடுப்பதை விட, அந்த ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உலகம் சார்ந்த விஷயங்களை கொடுப்பதை விட அவர்களுக்கு அதபே ஹசனா, அழகிய ஒழுக்கத்தை நீங்கள் போதித்தால் அதுதான் அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அன்பளிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குழந்தைகளுக்கு நீங்கள்
ஏதோதோ கொடுப்பதை விட அழகிய ஒழுக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் ஊட்டிவிட்டால், அழகிய ஒழுக்கத்தோடு அவர்களை உருவாக்கினால், அந்த குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கே நற்பெயர் சேர்க்கக்கூடியதாக, ஒரு மெச்சத்தக்க புகழை சேர்க்கக்கூடிய ஒரு வாரிசாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நவீன காலத்திலே நம்முடைய குழந்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மொபைல் போனிலே மூழ்கி இருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய கேம்களிலே, விளையாட்டுகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். இன்னும் இன்டர்நெட்டிலே மூழ்கி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இது ஒரு ஆபாச உலகம். ஒரு காலம் இருந்தது அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம். ஆனால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் அக்கிரமமான, அசிங்கமான ஒரு ஆபாச உலகம். அந்த ஆபாசங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய, நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தளமாக இருப்பதுதான் மொபைல் போன். இதை எப்படி நம்முடைய குழந்தைகள் கையாளுகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று உன்னிப்பாக அவர்களை கவனித்து சிந்தித்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். என்று சொன்னால், வேலியை மேய்ந்த பயிரை போன்று நாம் ஒழுக்கமாக இருப்போம். ஆனால் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் தவறி செல்வதற்கு பெரும் வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய நாம் கட்டி காத்த அந்த பாரம்பரியத்தை, அந்த குடும்ப கௌரவத்தை ஒரு சில வினாடிகளிலே நம்முடைய பிள்ளைகள் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். இன்ன குடும்பமா, இன்னாருடைய குடும்பமா தெரியாதா? அவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் செல்கிறார்கள் என்று இந்த துடிக்கும் நாவிலே துல்லியமாக சொல்லிவிடுவார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை கவனப்படுத்தி அவர்களை வளர்க்க வேண்டும், அச்சிலே வார்க்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு 6 விஷயங்கள் நாம் முன்னெடுக்கலாம், சிந்திக்கலாம். முதலாவது, நாம் கொண்ட கொள்கை இஸ்லாம். அதற்குரிய அறிகுறி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான் அவருடைய முதல் அறிகுறி. இந்த கலிமாவிலே நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ன இந்த திருக்கலிமாவுடைய அர்த்தத்தை, அதனுடைய தாத்பரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஷிர்கான காரியத்திலே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திலே சென்று விடாமல் பார்த்துக் கொள்வது பேரண்ட்ஸுடைய முதல் கடமையாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக கலிமாவை பதிக்க வேண்டும், ஈமானை பதிக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்தும் பீமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். ஈமான் கொண்டவர்கள், அவர்களைத்தான் அவர்களுடைய பிள்ளைகள் பின்தொடர்கிறார்கள். ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானை பிள்ளைகள் பின்தொடர்கிறார்கள். அப்ப பிள்ளைகளுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும். நாமே கோயிலுக்கு செல்வது, நாமே ஷிர்கான காரியம் செய்வது நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் அது தொற்றிவிடும், அது பரவிவிடும். ஆக ஈமானை பாதுகாப்பதிலே, ஈமானை புதுப்பிப்பதிலே பெற்றோர்கள் முன்னிலை வகிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஈமானுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் 9 வயது சிறுவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பெருமானாரிடத்திலிருந்து கலிமா ஓதி முஸ்லிமாக ஆகிறார், முஸ்லிமாக மாறுகிறார். இது மக்கத்து காபிர்களுக்கு தெரிந்துவிட்டது.
இந்த பையன் இஸ்லாத்துக்கு போயிட்டான் அப்படின்னு. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுடைய வீதியிலே வருகின்ற பொழுது கேலி கிண்டல் செய்தார்கள். ஒரு கட்டத்திலே பெரும்பால் அடித்தார்கள். அவருடைய உடம்பெல்லாம் ரணமாகிவிட்டது, இரத்தமாகிவிட்டது. அந்த இரத்த காயத்தோடு கரையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சிறுவர் சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது குற்றமா? மக்கத்து காபிர்களே என்னை அடிக்கிறார்கள் என்று தன்னுடைய சட்டையை கலட்டி காமிக்கிறார். உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, உடம்பெல்லாம் தழும்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி உடம்பிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது, இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பிலே கசிவு ஏற்பட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அம்மார் இன்ன ஈமானக மல்அத் ஃபீ கல்பிக. இது எதனுடைய அடையாளம் தெரியுமா? இரத்த காயத்தோடு வந்து நிற்கிறாயே, ரணத்தோடு வந்து நிற்கிறாயே, உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் நிரம்பி விட்டது, பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. கவலைப்படாதே, ஈமானுக்காக வேண்டி விளைந்த ஒரு காயம், உன்னுடைய ஈமானுடைய கொள்கைக்காக வேண்டி ஏற்பட்ட ஒரு காயத்தில் நீ இருக்கின்றாய். அந்த ஈமான் உன் இதய முழுவதும் நிரம்பி விட்டது. இனிமேல் காபீர்கள் அடிக்க வந்தால் அவர்களிடத்திலே லாத் உஸ்ஸா என்று சொல்லிவிடு. அவங்க வணங்குற சிலருடைய பேரை சொல்லிடு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாத, சொல்லி நீ தப்பிச்சுக்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லி நீ தப்பிச்சுக்க. குஃபுருடைய வார்த்தை, இறை மறுப்புடைய வார்த்தையை சொல்லி நீ தப்பிச்சுக்க. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே உன்னுடைய இதயத்தில் ஈமான் நிரம்பி இருக்கிறது. வெறுமனே நாவிலே சொல்வதால் உன்னுடைய ஈமான்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது, உன்னுடைய இதயத்தில் எந்த மாற்றம் ஏற்படாது. இனிமேல் அந்த காபிர்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி, அவர்களிடத்திலிருந்து நழுவி வருவதற்காக வேண்டி லாத்து உஸ்ஸா என்று நீ சொல்லிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய சஹாபிக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து நஹ்லிலே வசனத்தை இறக்கி வைத்தான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, ஈமான் கொண்ட பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மூமினாக ஆன பிறகு, முஸ்லீமாக மாறிய பிறகு, நிர்பந்தத்தின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக யாராவது குஃபுருடைய வார்த்தைகளை கூறினால் அதனால் உங்களுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பு வராது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்க, 10 காபீர் சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்து அவங்க சாமியுடைய பேர்லாம் சொல்றாங்க, சாமியுடைய பேர்லாம் சொல்லுங்கிறாங்க. நீங்க நான் சொல்லவே மாட்டேன், நான் முஸ்லீமு, அந்த மாதிரி நம்ம நடக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நீங்கள் இக்கட்டாக மாட்டிக்கொண்ட நிலையிலே உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய குஃபுடைய வார்த்தைகளால் உங்களுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரத்து நஹ்லிலே ஆயத்தை இறக்கி வைத்தார். ஆக சஹாபாக்கள் காலத்திலேயே காபிர்கள் முஸ்லிம்களிடத்திலே ஈமானை விடு என்று வற்புறுத்தியிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை இன்றைக்கும் சில இடங்களில் ஏற்படுகிறது. அந்த இடங்களிலே உள்ளத்துல ஈமான் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. நாவல் அவங்க சொல்ற மாதிரி சொல்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்முடைய ஈமான் நம்மளை விட்டு போகாது என்பதை இந்த சம்பவம் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக சிறார்கள், ஈமான் கொண்டதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள். ஆனால் அந்த ஈமானை இன்றைக்கு நம்முடைய சிறார்கள் நெஞ்சகத்திலே உறுதியாக அதை ஆக்கியிருக்கிறார்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமானை நம்முடைய சிறார்கள் உறுதியாக வைத்திருக்கிறார்களா? இல்லை. காரணம்,
நம்முடைய சிறார்கள் காலை மாலை நடக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய மதரசாவுக்கு சரியா வர்றதில்லை, முழுமையா வர்றதில்லை, நினைச்ச நாள்ல வர்றது. அதை பற்றி நாம் பெற்றோர்களும் கவனம் செலுத்துவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் மதரசாவுக்கு போனாங்களா இல்லையா, நம்முடைய பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. இப்படித்தான் ஒரு மாணவர் மதரசாவுக்கு அடிக்கடி வரமாட்டார். ஆனால் வருஷ கடைசியில் பரீட்சை நடந்திருக்கு மாசால, அதுக்கு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே உஸ்தாத் அவர்கள் கேள்வித்தாளை கொடுக்குறாங்க. கேள்வித்தாளில் முதல் கேள்வி ஈமான் என்றால் என்ன, இரண்டாவது கேள்வி எந்த மலையில் வஹி இறங்கியது, மூணாவது கேள்வி 4 இமாம்களின் பெயர் என்ன, இப்படி நிறைய கேள்வி இருக்கு. இந்த அடிக்கடி மதரசாக்கு வராத பையன் முதல் கேள்வி ஈமான் என்றால் என்ன, அதுக்கு பதில் எழுதான். ஈமான் என்பது காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மான், காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மான். அந்த மானை ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அந்த மானுக்கு ஈமான் என்று பெயர் பதில் எழுதான். இரண்டாவது கேள்வி எந்த மலையில் குர்ஆன் இறங்கியது, திருச்சி காஜா மலையில் இறங்கிட்டான். ஏன்னா திருச்சியில் நடந்த பரீட்சை காஜா மலை என்று எழுதி வச்சுட்டான். 4 இமாம்களின் பெயர் என்ன, இது ரொம்ப ஈஸியான கேள்வி. 4 பள்ளியாசனுடைய இமாம்களின் பெயரை எழுதி வச்சுட்டான். இப்படி மக்தபுக்கு சரியாக வராத சிறார்கள் மார்க்கத்தை இப்படித்தான் அரைகுறையாக புரிந்திருக்கிறார்கள். மக்தபுக்கு யார் சரியாக வந்தார்களோ, காலை மாலை ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாவுக்கு யார் நிறைவாக தினமும் வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான இஸ்லாத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பரவலாக பார்க்கிறோம். பொள்ளாச்சியிலே 2 மாணவிகள் ஒரே ஆட்டம் தான், டிக்டாக்ல ஒரே ஆட்டம் தான். இப்ப கோவில் வரைக்கும் வந்துட்டாங்க. அவருடைய ஆட்டம் கோவில் வரைக்கும் வந்துருச்சு. இஸ்லாமிய பெண்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் சிறுக்கான காரியத்திலையும் சீக்கிரமாக சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஈமானை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிறியவர்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை முழுமையாக அவருடைய இதயத்திலே பதிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், சிறு வயதிலேயே வணக்கத்திலே அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். வணக்கம் என்பது 15 வயது தான் கடமையாகுது, பாலியகக்கூடிய வயதில் தான் கடமையாகுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ ஸப்இன், உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயது வருகின்ற பொழுது, 7 வயது உங்களுடைய குழந்தைகள் அடைகின்ற பொழுதே தொழுகையை நீங்கள் ஏவுங்கிறாங்க. சொல்லுங்கிறதுக்கு ஏவுங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்கன்னா அந்த சொல்லை எடுத்து நடக்கலாம், நடக்காம இருக்கலாம், இக்தியார் இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனா ஏவல் என்பது, கட்டளை என்பது செஞ்சுதான் ஆகும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது வந்து விட்டால் தொழுகும்படி கட்டளை இடுங்கிறாங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்கிறாங்க. தொழுவப்போன்னு சொல்லாதீங்க, கட்டாயம் தொழுவப்போம். உறுதியாக அவர்களை சொல்லி தொழுகையின் பக்கம், இபாதத்தின் பக்கம் அவர்களை தூண்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளை ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கும்படி ஏவுவார்கள். அந்த குழந்தைகளும் நோன்பு வைத்திருப்பார்கள். பிற்பகலிலே அசர் நேரத்திலே பசிக்கிறது அந்த குழந்தைகள் அழுகின்ற பொழுது அவருடைய கைகளிலே பொம்மைகளை கொடுத்து, பஞ்சினால் தயாரிக்கப்பட்ட பொம்மைகளை கொடுத்து விளையாட விட்டு இஃப்தார் நேரம் வரைக்கும் அவருடைய கவனங்களை, சிந்தனைகளை திருப்பி அந்த சிறு குழந்தைகளையும் நோம்பாளிகளாக ஆக்குவார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக நாம் கற்றுக் கொடுப்பது
கலிமாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவதாக இபாதத். இபாதத்திலேயே மிக முக்கியமானது தொழுதுதான். நிறைய இபாதத்துகள் இருக்கின்றன. அந்த இபாதத்திலே ரஸூல் இபாதத், இபாதத்தினுடைய தலை தொழுகை. இந்த தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஹாஃபிது அலா அவுலாதிக்கும் பிஸ்ஸலாத், உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை பேணும்படி சொல்லுங்கள், தொழுகையை கவனப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். துருக்கியிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலே அங்க பலகையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகள் தொழுகைக்கு வந்தால் விரட்டாதீர்கள், அவர்களை வெளியேற்றாதீர்கள், அந்த குழந்தைகளை தொழுகையை பார்க்க வையுங்க. அதுக்கு காரணம் இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தொழ வைக்கக்கூடிய முஸல்லா வரைக்கும் கொண்டு வந்தார்கள். அவங்க தொழ வச்சுட்டு இருப்பாங்க, பேர குழந்தைகள் முஸல்லால உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பின்னாடி சஹாபாக்கள் 1000 சஹாபாக்கள் நின்று தொழுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு இடமளித்து இருக்கிறார், முஸல்லா வரைக்கும் இடமளித்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பள்ளியாசல்ல குழந்தைகள் வந்தாலே சிலருக்கு கோபம் வந்துடும், வெறுட்டு அடிச்சுடுவாங்க. அதாவது மோயினாரு நிறைய இந்த பள்ளியாசல்ல இல்லை, நிறைய பள்ளியாசல்ல மோதினார்களுக்கு எதிரியே குழந்தைகள் தான். குழந்தைகள் வந்தால் விரட்டி அடிச்சுடுவார். குழந்தைகளை பள்ளிக்குள் கொண்டு வந்து நம்முடைய இபாதத்தை அவர்களையும் காண செய்ய வேண்டும் என்று துருக்கியிலே உள்ள பள்ளிவாசல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, மூணாவது கடமை நன்மைகளிலே பழக்கப்படுத்த வேண்டும். குழந்தைகளை நன்மைகளிலே பழக்கப்படுத்த வேண்டும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் நம்ம பிள்ளைகள் சொன்னோம், ஒரு சலாம் இருப்பா, ஒரு முசாபா செய்ய என்று குழந்தைகளை நன்மைகளை பழக்கப்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? குழந்தைகளை கடைசி வரைக்கும் விருந்தாளிகள்கிட்ட காமிக்கிறது இல்லை. குழந்தைகள் உள்ள இருப்பாங்க, காமிக்கிறதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை பார்த்தாலே முதலிலே சலாம் சொல்லுவார். குழந்தைகள் தான் சலாம் சொல்லணும், பெரியவங்க அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு சலாமை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள். ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் நினைக்கிறார்கள், இன்றைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முதலிலே சலாம் சொல்ல வேண்டும், இரண்டாவதா அலைக்கும் சலாம் யா அபூபக்கர் என்று சொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கற்பனை செய்து கொண்டு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையிலே நடந்து செல்கின்ற பொழுது பின்னோக்கியே செல்கிறார்கள், பின்னாடியே செல்கிறார்கள். அருகிலே போனவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் என்று திரும்பினார்கள். யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு நான் உங்களுக்கு சலாமிலே முந்த வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் தோல்வி அடைந்து விட்டேனே என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுவதும் சலாம் சொல்வதிலே முந்திக் கொண்டார்கள். ஆனால் அவருடைய உம்மத்து இன்றைக்கு சலாம் சொல்ல யோசிக்கிறது. நான் நேற்று மகரிபுக்கு வந்தேன், பரிபூத்தெல்லாம் இஷாவுக்கு வந்தேன். யாரும் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தான் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சலாம் சொல்லணும், அறிமுகம் தேவையில்லை, சலாமுக்கு அறிமுகம் தேவையில்லை. முஸ்லீம் என்று தெரிந்தாலே போதும், நாம் சலாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடிய, நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சலாம் நம்மை சலாமத்தாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். சென்னைக்கு போய் இறங்கிட்டேன், நேதாஜி நகரில். அங்கே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஃபஜ்ர் சொல்லிட்டு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ள இருந்து அக்கா காலையிலேயே ஆரம்பிச்சிங்களா, முசாபர் தொல்லை தாங்க முடியல, உள்ள இருந்து சவுண்டு வருது. அப்புறம் திரும்ப தட்டி அப்புறம் விளக்கம் சொல்லி அவங்க கதவை திறக்கிறதுக்குள்ள பெரும்பாலும் ஆயிடுச்சு. ஆக இன்றைக்கு இந்த சமூகம் சலாம் சொல்வதற்கு யோசிக்கிறது. அது ஒரு முசாஃபிர் மொழியாக ஆக்கிவிட்டது.
சலாம்னாலே இவனுக்கு ஏதோ தேவை இருக்கு, வசூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற நிலையிலே இந்த சமூகம் சென்று கொண்டிருக்க என்று சொன்னால் அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். இந்த சமூகம் பின்தங்கிய இருக்கு. இதை கூட ஒரு காரணம் சொல்லலாம். இந்த சமூகத்தினுடைய நாவிலே சலாம் முற்றிலும் குறைந்து விட்டது. முஸ்லீமுக்கு சலாம் சொல்வதில்லை. முஸ்லீம் என்று தெரிந்தாலே சலாம் சொல்ல வேண்டும். ஆக நம்முடைய பிள்ளைகளை நன்மையான காரியங்களிலே பழக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய சஹாபி அம்ர் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய சஹாபியோடு சாப்பிடுவதற்கான உட்கார்ந்திருக்கார். தட்டு வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உலா சம்மில்லாஹ் வ குல் பி யமீனிக வ குல் மிம்மா யலீக. ஒரு சிறுவரே பிஸ்மில்லாஹ் சொல், வலது கையில சாப்பிடு, பக்கத்தில் உள்ளதை சாப்பிடு. ஆனா அந்த சிறுவரே உட்கார்ந்த உடனே தட்டில் அப்படி எல்லாத்தையுமே பரப்ப ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவசரப்படாத, பிஸ்மில்லாஹ் சொல்லு, வலது கையில சாப்பிடு, பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடு. ஏன்னு சொன்னால் நடுவிலே பரக்கத்து இறங்குகிறது. நீ நடுவில் எடுத்தா அந்த பரக்கத்து இறங்குறது நின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களை பழக்கப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய 114 சூறாக்கள்ல ஒரு சூரா சூரத்துல் லுக்மான். அந்த சூரா முழுவதும் ஒரு தந்தை பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன உபதேசம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆக வசாயா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசங்கள் என்று ஒரு தனி கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முதல் உபதேசமாக சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு, அந்த பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் இணை வைப்பது. அதை நீ செய்யாத, இணை வைக்காத. அடுத்து சொன்னாங்க, உன்னுடைய தாய் தந்தைக்கு உபகாரியாக வாழ், என்றைக்கு நீ பெருமை அடித்தவனாக இருக்காதே, உன்னுடைய சத்தத்தை குறைத்துக்கொள். காரணம் என்னவென்று சொன்னால் சத்தங்களிலே அருவருப்பானது கழுதையின் சத்தம். நீ வாழுகின்ற பொழுது தொழுகையாளியாக வாழ், நல்லதையும் ஏவி தீயதை தடுத்து வாழ். இப்படி 10 வகையான உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். 4வதாக நம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களை மதிக்க சொல்ல வேண்டும். பெரியவர்களை நீ மதித்து வாழு என்று நம்முடைய பிள்ளைகளை பழக்க வேண்டும். இன்னைக்கு அந்த சூழ்நிலையே இல்லை. பெரியவங்க யாரு சிறியவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ரொம்பவும் கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. நம்முடைய சுன்னத்தை பேணவில்லை யார் தெரியுமா? சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள். இன்னைக்கு சிறுவர்களை சிலர் எதை மாதிரியே பார்ப்பாங்க. ஒரு சிறுவரை பார்த்தா என்னப்பா அவங்க அத்தா என்ன செய்ற, அன்பா பேசுறது இல்லை, வம்பாத்தையும் பேசுறது. சிறுவர்கள் மீது பாசத்தை காட்ட வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும். இது நபியுடைய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு சென்று மதீனாவுக்குள் நுழைந்து விட்டால் அவர்களை முதலிலே சந்திப்பது சிறுவர்கள் தான். ஹதீஸ்ல பார்க்கலாம். அந்த சிறுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு மதீனாவுடைய 7 தெருக்களே சுற்றி வருவாங்க. இன்னைக்கும் சிலர்கள் வண்டியில சிறுவர்களை ஏற்றிட்டு போவாங்க. அது ஒரு சுன்னத். ஆக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சிறுவர்கள் அலாதியான பாசம் வைத்திருந்தார்கள். அதுபோன்று பெரியவர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் உட்கார்ந்துருக்கோம், பெரியவர் நின்றுகிட்டு இருக்காங்க, நம்ம எழுந்து பெரியவரை உட்கார வைக்க வேண்டும். பெரியவர்களை முந்தி முந்தி செல்லக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அசர் தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றையடி பாதையிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது முன்பு ஒரு வயதானவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரை தாண்டி போனால் அவர் கீழே விழுந்துருவார். விவசாய நிலம், சேறு சகதியமாக இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா பொறுமையாக அவருக்கு வழிவிட்டு அந்த வயதானவர் செல்லும் வரைக்கும் தாமதித்து மெதுவாக பள்ளிவாசலுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவுக்கு போனோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு தொழுகைக்கு தாமதமாக வர்ற பார்த்துட்டாங்க. ருக்குவை என்ன செய்தார்கள்? ரொம்ப நேரம் ருக்கு செஞ்சாங்க. வளமைக்கு மாற்றமாக, வழக்கத்துக்கு மாற்றமாக ரொம்ப நேரம் ருக்குல இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு ருக்குல சேர்ந்த உடனே எழுந்திரிச்சிட்டாங்க. தொழுகையை முடித்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னைக்குமே முதல் தக்பீருக்கு வந்துடுவீங்கல்ல, இன்னைக்கே ஒரு லேட்டாக வந்தீங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒற்றையடி பாதையை வந்து கொண்டிருந்தேன். ஒரு வயது முதிர்ந்தவர் ஏற்கனவே அதில் நடந்துக்கிட்டு இருந்தாரு, அவரை முந்தினா அவர் கீழே கொண்டுருவாரு, அவருக்கு சிரமம் ஏற்படும் என்று பெரியவருக்கு மதிப்பளித்து பின்னாடியே வந்தேன். தொழுகைக்கு தாமதமாகி விட்டது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெரியவர்களை மதிப்பது அல்லாஹ்வை மதிப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். பெரியவர்களை மதிப்பது, கண்ணியப்படுத்துவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. படைத்த இறைவனுக்கு நீங்கள் மதிப்பு செய்கிறீர்கள். அந்த அளவுக்கு பெரியவருடைய அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பேசியிருக்கிறார். சொல்லி சொன்னாங்க, அலியே நீங்க தாமதமா வர்றீங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை கொஞ்சம் தாமதம் செய்யுங்க என்று சொல். அதனால வழமைக்கு மாற்றமாக ருக்குஐனி, 2 ருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டான்னு சொன்னாங்க. அப்ப பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்த அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தொழுகையவே நிறுத்தலாம் பாருங்க, பெரியவங்க எவ்வளவு முக்கியமானவங்க. ஆனா இன்னைக்கு சமூகத்திலே பெரியவர்களுடைய மதிப்பு இருக்கிறதா? பெரியவர்களுக்கான அந்தஸ்து இருக்கிறதா? இல்லையே. பெரியவர்களுக்கான ஒரு கண்ணியம் இல்லையே. பெரியவர்கள் சொல்லை கேட்பதில்லையே. பெரியவருடைய பேரையே மாற்றிட்டோம், பெருசு அப்படின்னு. அவர்களை மட்டப்படுத்தும் முகமாக பெருசு என்று அவர்களை நாம் அழைக்கின்றோம். இஸ்லாத்திலே பெரியவர்களுக்கான இடம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக சிறியவர்களுடைய கல்வி, சிறுபிராயத்திலேயே கல்வியை ஊட்டிவிட வேண்டும். அரபியிலே சொல்வார்கள், அல் இல்மு ஃபிஸ் ஸகரி கன்னக்ஷி ஃபில் ஹஜரி. சிறுபிராயத்திலே கல்வியை கற்பது கல்லிலே வரைவதை போல. கல்வெட்டு பார்த்துருப்போம், கல்வெட்டுக்கு அழிவே கிடையாது. 1000 ஆண்டுகாலம் அந்த கல்வெட்டு அப்படியே பதிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு அழிவு இருக்கா? இல்லை. சிறுபிராயத்திலே நாம் கற்கக்கூடிய கல்வி அழிவே இல்லை, அது மனதிலே பதிந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய சிறார்களை கல்விமான்களாக மாற்ற வேண்டும். அடுத்தபடியாக சிறியவர்களிடத்திலே வீரத்தை உருவாக்க வேண்டும், வீரமான செயல்களை எடுத்து காட்ட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே ஷாமிலே ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபாவுக்கு எழுதுகிறார்கள், அல்லிமு சிபியானக்கும் அஸ்ஸபாஹத வல் கிதாபா. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சியையும் எழுத்து பயிற்சியையும் கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப சமூகத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் இருப்பதற்கு கல்வி அறிவு தேவை, எழுத்தறிவு தேவை. உங்களுடைய உடலிலே வீரமாக நீங்கள் திகழுவதற்கு,
உற்சாகமாக நீங்கள் வாழ்வதற்கு தண்ணீரிலே நீச்சல் அடிக்கக்கூடிய பழக்கம் தேவை என்பதை அன்றைக்கே சொன்னார்கள். ஆக வீரமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளை உயர்வான குழந்தைகளாக, ஆனால் இன்னைக்குள்ள ஒரு நிலை என்னவென்று சொன்னால், பேரண்ட்ஸுகள் பிள்ளைகளை பார்க்கறதே இல்லை. தானாகத்தான் வளருது, தான் இஷ்டத்துக்கு வளருது, தான் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸு போடுது, தான் இஷ்டத்துக்கு முடி வெட்டிக்குது, தான் இஷ்டத்துக்கு வண்டியில் போகுது. பேரண்ட்ஸுகள் ஃப்ரீயாக இருக்காங்க. பேரண்ட்ஸுகள் அவங்க வழியில் அவங்க இருக்காங்க, பிள்ளைகள் வழியில் அப்படி அல்ல சகோதரர்களே. பிள்ளைகளை நம்முடைய கண்காணிப்பை வைக்க வேண்டும், நம்முடைய பாசத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தினமும் அவர்களிடத்திலே கலந்து பேச வேண்டும், உரையாட வேண்டும், அவர்களுடைய நிலைகளை அறிய வேண்டும். அவர்களுக்கு முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும், பாசமான தந்தையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. நமக்கு முதல் எதிரியே நமக்கு பிள்ளைகள் தான். இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அவனும் நம்மளை அப்படித்தான் பார்க்கலாம். நமக்கு முதல் எதிரி நம்ம அப்பா தாண்டா அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, போக விட மாட்டேங்கிறார். நம்முடைய பாசத்தை பொழிந்து நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும், நம்முடைய வம்சாவளியை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.